ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா கல்யாணத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மகாவும் சூர்யாவும் கோவிலுக்கு வந்துடுறாங்க. சாமி கிட்ட பூ கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்கிறாங்க. மகா பேருக்கு மகா சாமி கும்பிடுறாங்க. கடவுளே, ஏன் இப்படி ஓர வஞ்சனை பார்க்குறேன்? அந்த அனாமிக்கெல்லாம் என்ன அவ்வளோ கேவலமாக பேசுகிறா. அந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டல. தயவு செஞ்சு எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு. நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம சூர்யா மகாவுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரியவே தெரியாது. நான் தான் அவளை குழப்பத்திலே வச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கா. அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு தான். இருந்தாலும் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறேன். அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. அதே சமயம் குழந்தைய கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. அங்கே இருந்த குழந்தைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைய கூப்பிட்டு நம்ம சூர்யா வந்து அந்த குழந்தை கூட பேசுகிறாங்க. பேர் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஆன்ட்டி கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு ஒரு கிஸ் கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குட்டி பாப்பாவும் போயிட்டு மகாவோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்க. நம்ம மகா ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி குழந்தைய கூப்பிட்டு நம்ம சூர்யா ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் கொடுக்குறாங்க. வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த குழந்தை போயிடுது. இப்போது நம்ம மகா வந்து சூர்யாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் என்னை வெறுப்பேற்றுறீங்க, டென்ஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் நிறையவே கோவமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இருக்கட்டும் மகா, அதான் எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். நீ எப்போவுமே நெகட்டிவாகவே திங்க் பண்ணாத, எல்லாமே பாசிட்டிவாக நினை அப்படின்னு சொல்லவும், நான் பாசிட்டிவாக இருந்து என்னங்க பிரயோஜனம்? அதான் ஹாஸ்பிட்டலில் நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதான் நான் சொல்கிறேனே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து மறைமுகமாக சொல்ல நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம மகாவுக்கு வந்து அது புரியறதில்ல. இங்கே பாருங்கள், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயம், அங்கே டாக்டர் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மகா, யதார்த்தமாக அவங்களே கால் பண்ணாங்க, வேறு வழி இல்லை, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மகா உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னங்க, நானே சமாதானம் ஆகணும்னு நினச்சாலுமே நீங்கள் ஆக விட மாட்டீங்க போல். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன், உடனே என்னை கோவப்படுத்துறீங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் எதுக்காக சொன்னீங்க? அவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் போன விஷயத்த எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே ஏற்பாடெல்லாம் தடபுடலாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு மகா வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட கேட்கவும், எனக்கு என்ன தெரியும் மகா, நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்குமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வெளியே வராங்க. உடனே எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம கோடீஸ்வரி வந்து மகாவை கட்டி பிடிச்சி, மகா வாழ்த்துக்கள் மகா, இனிமேல் எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதே சமயம் ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மகா புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, அப்போது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையே, எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இவங்களோட சந்தோஷத்தை நம்ம எப்படி கெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரபா வந்து சரி நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. உடனே நம்ம மகா இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, எதுக்காக எல்லாருமே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நான் தகுதியானவளே கிடையாது. இங்கே பாருங்கள், என் வயிற்றுலலாம் குழந்தையே இல்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணதில் நெகட்டிவ்னு தான் வந்துச்சு. தயவு செஞ்சு என்னை யாருமே வாழ்த்து சொல்லாதீங்க, அதுக்கு தகுதியானவளே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மகா அழுகிறத பார்த்ததுமே கோடீஸ்வரியால் தாங்கிக்க முடியல. மாப்பிள்ளை போதும் மாப்பிள்ளை, சர்ப்ரைஸ் எல்லாம் இப்போது நீங்கள் உங்கள் வாயாலே மகா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மகா என்ன உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சூர்யா, இங்கே பாரு மகா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போனதுமே நீ கன்சீவாக இருக்கன்ற விஷயத்த டாக்டர் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, பயங்கர சந்தோஷம். என்னங்க நீங்கள், சாரி மகா, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுனால தான் நான் இப்படி பண்ணேன், மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. உடனே நம்ம மகா வந்து காலில் விழுக போகிறாங்க. உடனே சூர்யா இருந்துட்டு, அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லவும், என்ன மாப்பிள்ளை இப்போ இருந்தே வா, சரிங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லவும், உடனே சரிங்க நம்ம மகா இருந்துட்டு, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு போகவும், உடனே சூர்யாவும், இங்கே பாரு மகா, நீ நிறையெல்லாம் நடக்கக்கூடாது, அதனால் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு மகா கேட்கவும், நான் உன்னை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
நம்ம மகாவை சூர்யா வந்து தூக்கிக்கிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த அனாமிகாவுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. குடும்பமாக சேர்ந்து ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க, கூத்தடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே அருவெருப்பாக இருக்குது, இதெல்லாம் பார்க்கணுன்னு நமக்கு தலையெழுத்து போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போனதுமே இங்கே மகா இருந்துட்டு, ஏங்க எதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிங்க, பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா திரும்பவும் கேட்கவும், சூர்யா இருந்துட்டு, இங்கே பாரு மகா, இதை நீ பொய் சொன்னதா நினைக்காத, இது சர்ப்ரைஸ் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லி திரும்ப பேச வரவும், இங்கே பாரு மகா, நீ அமைதியா இரு, தேவையில்லாததெல்லாம் நினச்சி நீ எதுவுமே குழம்பக்கூடாது. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தேன், அதே சமயம் இது சந்தோஷமான விஷயம் தானே, நீ அம்மாவாக போகிற, இது எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப நாள் ஏங்கி தவிச்ச விஷயம் இது, இப்போ கிடைக்குது அப்படின்னா உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது சர்ப்ரைஸாக இவ்வளோ கிராண்டாக பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். இதை பற்றி திரும்பவும் யோசிக்காத, வயிற்றில் இருக்க குழந்த நல்லபடியாக ஆரோக்கியமாக வளர்ந்து இந்த உலகத்தில் பிறந்து வரணும். அந்த குழந்தைய நம்ம ரொம்ப நல்லா வளர்க்கணும், சந்தோஷமாக பார்த்துக்கணும், சரியா? அதை மட்டும் யோசி. சரி, உனக்கு ஜூஸ் ஏதாவது நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க எனக்கு வேண்டாம், ரொம்பவே டயர்டாக இருக்குது, நான் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, பாலாச்சு குடிச்சிட்டு தூங்குவேரு, நான் போயிட்டு பால் காய்ச்சி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாக்காக சூர்யா போயிட்டு பால் காய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு டம்ளரில் ஊற்றி ஆற வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அனாமிகா வந்து பயங்கர கடுப்பாக இருக்காங்க. இந்த மகாவும் சூர்யாவும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, அவங்கள பார்த்தாவே கடுப்பாகுது. இன்னும் இந்த மகா வேற ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, இதுக்கப்புறம் இந்த மகாவை வீடே தலையில் தூக்கி வச்சு ஆடும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால் சும்மாவும் இருக்க முடியாது. என்ன பண்ணலாம், இந்த மகா எப்போவுமே சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணணுமே. பேசாமல் அந்த குழந்தையவே இல்லாமல் பண்ணிட்டா அவங்க எப்போவுமே காலத்துக்குமே சங்கடமாக தானே இருக்கணும், குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு எப்போவுமே வருத்தப்பட்டுக்கிட்டே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனாமிகா ஒரு கேவலமான ஒரு யோசனையை யோசிக்கிறாங்க. இந்த அனாமிகா நினைக்கிற மாதிரி மகாவோட குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது, இந்த அனாமிகா கூடிய சீக்கிரமே வீட்டை விட்டு வெளியே போயிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம மகாவுக்காக பால் கொண்டு போகிறாங்க. இங்கே பாரு மகா, இதை நீ குடிச்சிட்டு தான் தூங்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பால் குடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாவுமே படுத்து தூங்கிடுறாங்க. மகா தூங்கினதுக்கப்புறம் சூர்யா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொண்டாட்டி, உன்னை இனி எதுக்காகவும் கண் கலங்க வைக்க மாட்டேன், எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா. இன்னொரு சைடு இங்கே நம்ம ஐஸ்வர்யா வந்து கௌதமையும் அவங்க அம்மாவையும் போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஐஸ்வர்யா வீட்டிலையே இருக்கக்கூடாது, இல்லை அவளை கொலையாச்சு பண்ணிடணும், ஏன்னா அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஐஸ்வர்யா வந்து நிற்கிறாங்க. இங்கே பாரு கௌதம், உன்னால் என்ன என்னுமே பண்ண முடியாது, கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டியா? ஓ சரி சரி, அதுக்கெல்லாம் பார்த்து நான் பயப்படுற ஆள் கிடையவே கிடையாது, என்னை எப்படி உன்னால் கொலை பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கௌதம் இருந்துட்டு, என்னடி ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, இப்போ நினச்சேன்னா உன்னை கழுத்தை அறுத்து போட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன், என்ன ஒன்று ஜெயிலுக்கு போயிட்டா என்னுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்கிறேன், உன்னை தீர்த்து கட்டினா தாண்டி எனக்கு நிம்மதியாக இருக்கும், என் வாழ்க்கையில் எப்போ வந்தியோ அப்பத்துலேருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டி, ஒரு நிமிஷம் கூட எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லவும், உடனே ஐஸ்வர்யா வந்து, இங்கே பாரு கௌதம், உங்களை நான் தேடி தேடி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலில் ஒன்றும் நான் விலை கிடையாது, நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது, நீங்கள் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, என்னமோ என்னுடைய தப்பான எண்ணத்தினால தான் உங்ககிட்ட வந்து சிக்கிக்கினேன், நான் மட்டும் அந்த பணத்துக்கு ஆசைப்படாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கையும் நல்லா தான் இருந்திருக்கும், நீ தான் என்னை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஐஸ்வர்யா வந்து பதில் பேசிக்கிட்டு இருக்காங்க. கௌதம் இருந்துட்டு, நடந்த கர்மத்தாலாம் பேசிக்கிட்டு இருக்காத, உன்னை பார்த்தாவே எரிச்சலாக இருக்குது, ஒழுங்காக போ பக்கம் அப்படின்னு சொல்லவும், ஏன் நான் எதுக்காக போகணும், இது ஏன் வீடு, நான் எங்கேனாலையும் உட்காருவேன், எங்கேனாலையும் படுத்து தூங்குவேன், அதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சித்ராதேவி வந்து, கௌதம் தேவையில்லாமல் பேசி அவள் கூட உன் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லவும், உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு, ஆமாம் இவர் பெரிய கலெக்டர் வேலை செய்கிறாரு, இவருக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும், மற்றவங்களோட நிம்மதியை கெடுக்கிறது தானே இவனுக்கு வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கௌதமை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. இப்போது கௌதம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இந்த ஐஸ்வர்யா வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது, அவளை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போது ஐஸ்வர்யா வந்து கௌதம் கிட்ட ரொம்பவே உஷாராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா
மாசமா இருக்காங்க, வாயும் வகருமா இருக்காங்க, அதுவும் நிறைமாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம இந்த கௌதம் என்ன வேணாலும் பண்ணுவான். இதையும் தாண்டி நம்ம ஐஸ்வர்யா வந்து கௌதம் கிட்ட ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.